தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. ஏன்னா நம்ம ஆளுக கேட்ட ஸ்நாக்ஸ் அப்படி. பாலை யார் எடுக்கிறது, உருண்டை யார் உருட்டுறது. பார்த்தேன் நைஸா கொஞ்சம் கொஞ்சமா மாவை கிள்ளி வச்சுட்டு அப்புறமா உருட்டுங்கடா குட்டிகளா, ஈஸியா உருட்டிடலாம் அப்படின்னு சொல்லி டிப்ஸ் எல்லாம் குடுத்துட்டு வந்தேங்க. பயபுள்ளைக நம்மள விடவே பக்காவா உருட்டிட்டானுங்க. அக்கா அந்த ஒயிட் கலர் பாம் என்னது அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னே சிரிப்பு தாங்க வந்துச்சு. அது வேற ஒன்றும் கிடையாது. ஃப்ரீஸ் பண்ண துருவன கோகோனட் கியூப்ஸ் தான். இதை பற்றின டீட்டெயில் லாங் வீடியோ நம்ம சேனலில் யூடியூப்ல இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அப்புறம் என்னங்க பக்குவமாக உருட்டின அந்த உருண்டைகளை ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. ரெண்டாவது எடுத்த தண்ணி தேங்காய் பாலில் அவிச்ச அந்த உருண்டைகளை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு கெட்டியானதுக்கு அப்புறமா தேவையான அளவு ப்ரௌன் சுகர் சேர்த்து லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த திக்கு தேங்காய் பாலும் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் தூவி நல்லா வந்துட்டு பக்குவமாக வரும்போது இறக்கி எடுத்தோம்னா சூப்பரான சுவையான இந்த தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கு யாரும் பெருசாக சாப்பிடலன்னு சொல்லிட்டு நைட்டு டின்னருக்கு ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு நம்ம ரசம் வச்சுட்டு சாதம் தான் வடிச்சிருந்தேன். அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு கம்மங்கூழ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கம்மஞ்சோறும் கிண்டிக்கிட்டு இருந்தேன். சரி சைடிஷ்க்கு வந்துட்டு நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு ஸ்பானிஷ்காரங்க ஸ்டைலில் ஒரு ஆம்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா திருப்பும் போது சுத்தமாக சொதப்பிருச்சு. சரியாக வராத கோவத்தை அந்த ஆம்லேட் மேலே காட்டி கொத்து கொத்துன்னு கொத்தி விட்டுட்டேன். என்னமா இதுன்னு கேட்டேன் பொண்ணுங்க கிட்ட. இது தாண்டா ஸ்பானிஷ் கொத்துன்னு சொல்லி முடிச்சாச்சு. பாவம் பிள்ளைங்க இன்னொரு நாள் ப்ராப்பராக செஞ்சு கொடுத்துடணும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.